35 ஆண்டுகளாக நான் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவன். ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை. உங்களுக்கே தெரியும். காரணம், கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு. அவர்கள் முடிவு செய்வார்கள். அதை செயல்படுத்துறதுக்கின்ற இடத்துல தான் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க. அதனால் கூட்டணியை பற்றி நான் பேசுகிறதுக்கு தயாரில்லை. இதுவரை பேசியதே இல்லை. அதனால் விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்கிறாரா? வாழ்த்துக்கள். அவர் யார் ஓட்டை பிரிப்பார்? அப்படி இல்லை, அவர் யார் ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு கொஸ்டினாக இருக்க போகுதே ஒழிய, ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேறு எந்த பாதிப்பும் இப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் த்ரெட் இல்லை. காரணம், அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாஷையே பேசக்கூடியவராக இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் நீட்டு பற்றியும் அப்படி தான் கருத்து சொல்லியிருக்கார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் வாழ்த்துக்களை தெரிவித்து. வானதி சீனிவாசன் தமிழக முதலமைச்சரை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி தொகுதி சம்பந்தமாக பார்த்தேன். தொகுதி முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் பற்றி பேசினேன்னு அவர்களே சொல்லியிருக்கார். அதனால் அதில் ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவர் தலித்துகள் தமிழக முதல்வர் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருன்னா, நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். சத்தீஸ்கரில் யார் சீஃப் மினிஸ்டர்? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதோடு இல்லை, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேதகு ஜனாதிபதியாக நாம் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார். அது மட்டும் இல்லை, ஏன் இங்கே ஆக முடியலைங்கிறதுக்கு அவர் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும். காரணம் என்ன? மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கு, சகஜமாக இருந்திருக்கு. ஆந்திராவில் திரு டி அஞ்சையா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சையா அவர்கள் இருந்தார்கள், பிரபலமான காங்கிரஸ் தலைவர். அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஷிண்டே அவர்கள், ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார். பஞ்சாபில் இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் 4 முறை இருந்திருக்கார். ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது? இது அவர்கள் தான் பதில் சொல்லணும். இல்லை, கார்த்தி சிதம்பரமும் அந்த கருத்தை தான் சொல்கிறாரு. பேசும்போது திருமாவளவன் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பிரச்சனைங்கிறாரு. திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏற்றுக்கலை, ஆக முடியாதுங்கிறத. அவருக்கு ஒரு கால் ஆகணும்னு எண்ணம் இருக்குது, அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணால் வெளிப்படையாக பேசணும். திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தில் வர்றதுக்கு தடையாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பேசணும். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம். ஆகவே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டிலே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கார், டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க. ஆகவே பாரதிய ஜனதா ஆல் இண்டியாவில் திரு பங்கார் லக்ஷ்மண் அவர்கள் தலைவராக இருந்தாங்க. ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி. தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.